கர்த்தரின் சத்தம். கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் ஒன்றை கேட்போம். லூக்கா 9:62 இப்படி சொல்லுகிறது. அதற்கு இயேசு, கலப்பையின் மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு தகுதி உள்ளவன் அல்ல. தகுதி உள்ளவன் அல்ல. யார் தகுதி உள்ளவன் அல்ல? எதற்கு தகுதி உணவுள் அல்ல? வசனம் தெளிவாக சொல்லுகிறது, தேவனுடைய ராஜ்யத்திற்கு அப்படின்னு போடப்பட்டிருக்கிறது. இப்போ வயல்வெளிகளிலே உழவர்கள் வயலை உழுவார்கள், மாடுகளை பூட்டி கொண்டு உழுவார்கள். இப்படி உழும் பொழுது அதில் கலப்பை, இப்பொழுதெல்லாம் டிராக்டர் வந்து விட்டது. நான் சின்ன பையனாக இருக்கும் பொழுதெல்லாம் உழவு தான். இந்த கலப்பையில் கையை வச்சுக்கிட்டு பின்னால் திரும்பி பார்க்கக்கூடாது. அப்போ அந்த கொழு மாட்டு காலில் குத்திடலாம், நம்ம காலில் கூட குத்த வாய்ப்பு இருக்குது. அப்படி பின்னிட்டு திரும்பினா நம்முடைய இந்த சால் ஒழுங்காகவே வராது. இப்போ ஆண்டவருக்காக நாம் ஒரு அடி எடுத்து முன்னால் வைப்போம். ஆண்டவருக்காக எதையாவது செய்யணுங்கிற ஒரு வேகம் நமக்குள்ளே இருக்கும். அப்படி வைத்த பிற்பாடு ஒரு செகண்டு கூட நம்ம பின்னால் திரும்பிடக்கூடாது, பின்பக்கம் பார்த்துடக்கூடாது, பின்னோக்கி இருக்கக்கூடாது. என்னை கடந்து வருவதற்கு ஆண்டவர் எனக்கு உதவி செய்தவர், தொடர்ந்து நடத்துவார் என்கிற ஒரு எண்ணம். அப்போ தேவனுடைய ராஜ்யம் என்பது முன்னோக்கி செல்கிறவர்களுக்காக, பின்னிட்டு பார்க்கிறவர்களுக்காக அல்ல. பின்னிட்டு பார்க்கும் பொழுது சில நேரங்களிலே நமக்கு வியப்பை உண்டு பண்ணக்கூடிய சில காரியங்களை பார்த்து நம்ம வியந்து நிற்கலாம். பின்னிட்டு பார்க்கும் பொழுது நமக்கு மனமடிவு உண்டாகக்கூடிய அளவிலே சில காரியங்கள் நிகழலாம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நீ தேவ ராஜ்யத்திற்கு தகுதி உள்ளவனா இருக்கணும்னா நீ பின்னால பார்க்காத. பின்னால பார்க்காதன்னா பழைய பாவ வாழ்வை நீ பார்க்காத. ஒரு காலத்தில் நீ ஒன்றுக்கும் உதவாதவதான் கிடந்தா. உலகத்தில் எல்லாரும் ஒன்று அசிங்கமானவன் சொல்லியிருக்கலாம். ஆனால் இப்போ உன்னுடைய மனசாட்சி நான் இப்படிப்பட்டவனாக தானே இருந்தேன் என்று உனக்கு குற்ற உணர்வோடு கூட காணப்படலாம். ஆனால் என்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டு ஒரு மீட்பு நமக்குள்ளே வந்துச்சதோ, மேலான வாழ்க்கை. இந்த சிந்தையோடு கூட நம்ம அவரை சேவிப்போம். பழைய வாழ்க்கையை நினைச்சே பார்க்காண்டாம். இதுவரை நடத்தின கர்த்தர் நம்மை நடத்துவார். கண்களை மூடுவோம். நல்ல ஆண்டவரே, எந்த நிலையிலும் நாங்கள் பின்னிட்டு பார்க்காமல் தேவராஜ்யத்திற்கு எங்களை தகுதிப்படுத்திக் கொள்ள கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.